Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 533 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த ஃபுக்கபோஷி என்ன பண்ணுவான், நடந்த பஞ்சாயத்து எல்லாத்தையுமே அவனோட சோல்ஜர்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டார் ஹேட்டோட ஷிப்பையும் மத்தவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் போடுவானா. உடனே சரி ரைட்டுன்னு சொல்லி அம்பிட்டு பேரும் அடிச்சு பிடிச்சு அவங்கள தேடி கிளம்பிடுவாங்க. இது எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஊர் மக்கள் பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் யூகு பேலஸ டேக் ஓவர் பண்ணிட்டாங்களான்னு. எதுக்காக பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு ஒன்னும் புரியல. அதுலயும் அந்த மெர்மேட்ஸுக்கெல்லாம் ஒரே குழப்பம். அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களாச்சே, இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்களே, என்ன நடந்துச்சுன்னு ஒன்னும் புரியலையேன்னு மண்டையை போட்டு பிச்சுக்குவாங்க. அதுலயும் சில பேர்த்தால எல்லாம் நம்பவே முடியல. மெர்மேட்ஸ் எல்லாம் அவங்க கூட பழகினவங்க, அவங்களுக்கே இவ்வளவு குழப்பமா இருக்குன்னா ஊருக்குள்ள இருக்க மத்தவங்களுக்கு எல்லாம் அவங்கள பத்தி என்ன தெரியும்? அவங்க பைரட்ஸ், இது போதாதா? அப்ப அவங்க தான் கண்டிப்பா மெர்மேட்ஸையும் கிட்னாப் பண்ணிருப்பாங்க. இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அவங்களோட உண்மையான முகம் வெளியே தெரிஞ்சிருச்சு, அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் மெர்மேடு கேஃபேக்கு பின்னாடி இருக்க ரூம்ல தான் மறைஞ்சிருக்காங்கன்னு வேற சொல்லிடுவாங்களா. காட்ஸ் எல்லாம் அடிச்சு புடிச்சு அவங்கள பிடிக்க போயிருவாங்க. அப்பதான் நம்ம சாப்பரோட என்ட்ரி. அப்படியே அடிச்சு தெரிக்க விட்டுட்டு வெளியில வருவான். ஆளு பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா மாறி இருப்பான். இதுக்கு பேரு தான் குங்ஃபு பூஸ்ட். அப்படியே பறந்து பறந்து சொல்லிட்டி அடிப்பான். இப்ப தாண்டா எங்க சஞ்சய் கொஞ்சம் கொஞ்சமா தேறிக்கிட்டே வரான். இப்ப போய் குறுக்க வந்து பஞ்சாயத்து பண்ணணும்னு பாக்குறீங்க? பேச்சு புடுவேன் பேச்சு, அவனை விட்டு தள்ளி இருங்கடா. எங்களை புடிக்க ட்ரை பண்றீங்களா? கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா டைலாக் அடிச்சுட்டு இருப்பானா. அந்த டைம் தான் சஞ்சயோட என்ட்ரி. என்ன சஞ்சய், ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, நீ ஏன் வந்தா? கேப்பான். சாப்பரே இந்த அடி அடிச்சிருக்கான். இப்ப சஞ்சயும் வந்துட்டான்னா நிலைமையை யோசிச்சு பாருங்க. அதே நேரம் இங்க லூஃபி அந்த பிரின்சஸ் வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்டான்ல, அவளும் ரொம்ப நேரமா யோசிச்சு பார்த்துட்டு இல்ல என்னால முடியாது நீர்வா, நீ தான் நிறைய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டியே, அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வா சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலாமா. அவளுக்கும் வெளியில போகணும்னு ஆசைதான். ஆனா அப்படி அவ வெளியில போனான்னா பேலஸ்ல இருக்க எல்லாத்துக்குமே இவளால பஞ்சாயத்து ஆயிரும்னு இவளுக்கு பயம். லூஃபி என்ன சொல்லுவான்னா, 10 வருஷமா நீ உள்ளதானே இருக்கிற, இப்ப வெளியே வந்தா என்ன பஞ்சாயத்து? அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கான், அந்த நன்றி கடனுக்காக நான் கண்டிப்பா உன் கூட இருப்பேன், நீ எங்க போகணும்னு மட்டும் சொல்லு, மிச்சாலாம் நான் பாத்துக்கிறேம்மா. அவளுக்கும் வெளியில போகணும்னு பயங்கரமான ஆசை. அப்படியே யோசிச்சுக்கிட்டு போலாமா வேண்டாமா என்ன பண்ணலாம்னு பயங்கரமா யோசிச்சுட்டு சரி ஓகே சி ஃபாரஸ்ட்டுக்கு போகணும்னு சொல்லுவா. அதுவும் அழுதுகிட்டே தான் சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு அங்க போகணும்னு கனவு. பட் அப்படி போனா செல்ஃபிஷா பண்ண மாதிரி ஆயிரும்ல. அதனால நான் போலேன்னு சொல்லி கண்ணுல வாட்டர் ஃபால்ஸ் நிரப்புவா. ஏமா நீ எங்க போகணும்னு தானே கேட்டேன், அதுக்கே அப்படி உட்கார்ந்து அழுன்னு அழுதுட்டு இருக்க, என்னால முடியலமா, என்ன மன்னிச்சிருங்க கோபால், மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்த சொல்றதுக்கே என்னோட மொத்த தைரியத்தையும் ஒன்னா சேர்த்தி இருக்கேன், ப்ளீஸ் என் மேல காண்டாயிராத, ஏன்னா நீ பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி மறுபடியும் ஆள ஆரம்பிச்சிருவா. ஐயோ இவ அட்டுலியன் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது டமால் ஒரு சவுண்டு, அந்த இடமே பயங்கரமா அதிரும். என்னாச்சு, என்ன திடீர்னு இவ்வளவு சத்தம் அப்படின்னு சுத்தி முத்தி பாப்பான். அதுக்கப்புறம் தான் புரியுது, அந்த வேண்டர் டெக்கன் கிறுக்குமாக்கான் கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு. முன்னாடியாச்சும் 1-2 வந்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, இப்போ எக்கச்சக்கமா தூக்கி வீச ஆரம்பிச்சிட்டான். இந்த சத்தத்தை கேட்டவனையே கிங் பதற ஆரம்பிச்சிருவாரு. ஐயோ அந்த டெக்கன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா, ஹாட் ஷெல் டவர்ல பஞ்சாயத்து, என் பொண்ணு ஷிரஹோஷி அங்கதான் இருக்கா, அவளுக்கு டேஞ்சர், நான் சீக்கிரமா போகணும். ஆமா மத்த காட்ஸ் எல்லாம் எங்க அங்கதானே இருக்காங்கன்னு சொல்லி கேப்பான். எல்லாருமே இங்க வந்துட்டாங்களாமா. அப்படின்னா அத்தனை வெத்தியுமே இங்க கட்டி போட்டாச்சு. உடனே அவரு ஜோரோ கிட்ட நீங்க போய் அவளுக்கு என்ன ஏதாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னா ஜோரோக்கு ஒரே அளவும் புரியல. கூட இருக்க ஆளுகெல்லாம் பதறுவாங்க. அவ அங்க இருக்கான்னு இவங்களுக்கும் தெரிஞ்சு போயிருமே, அது பெரிய பஞ்சாயத்து பானுங்க. ஆனா இப்போதைக்கு கிங்குக்கு இதை விட்டா வேற வழி இல்லையே. அவங்க கிட்ட பேலஸோட நார்த் ஈஸ்ட் சைட்ல ஹாட் ஷெல் டவர் ஒன்னு இருக்குது, அங்க போய் உடனே செக் பண்ணுங்க மாதிரி. அவரு இருக்கிறதே ஹாஸ்டேஜா. இந்த டைம்ல கிங்க அவரு ஆர்டர் போடலாமா? இத கேட்டவொடனே கிங்கு காண்டாயி கத்துவாரு. கொய்யால எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவதான் ஷிரஹோஷி. ஒரு நாசமா போன நாயை அவளை அடிக்கடி கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு எல்லாத்துக்கும் நரகம்னா என்னன்னு காமிப்பான்டான்னு சொல்லி காண்டாயி கத்திட்டு கிடப்பாரு. அவரால் அந்த சங்கிலிய கூட உடைக்க முடியல. இவரெல்லாம் கிங்கு. உடனே நம்ம ப்ரூக்கு அவங்க தானே மெர்மேடு பிரின்சஸ் கரெக்டானு கேப்பான். ஆமாடான்னு சொன்னோடனே அப்ப நான் போய் உடனே காப்பாத்துறேன்னு காலு தரையில இல்ல இங்கிட்டு அங்கிட்டு ஓடிட்டே தான் இருக்கான். அப்படி அவன் ஓடுறத பார்த்தோன்னே ஐயோ இவனுங்க எல்லாம் போனா உருப்படாதுன்னு இந்த கேட்ஃபிஷ் மெர்மேன் கத்திட்டு கிடப்பான். ஆனா அந்த சீஹார்ஸ் மெர்மேனு டேய் எலும்பு மண்டையா என்னையும் கூட்டு போடா, என் கேஸ் பிரின்சஸ்க்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால அந்த துக்கத்தை தாங்க முடியாதும்பான. அப்படியே டப்புன்னு பிரேக் அடிச்சு நிப்பான். உடனே அப்பாடா நம்ம மேல கருணை காமிச்சிட்டான். உடனே வந்து அவங்கள அவுத்து விட்டுருவான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த சீஹார்ஸ் மெர்மேனை கட்டோட தூக்கிட்டு போவான். இங்க அந்த பிரின்சஸ் லூஃபிய தூக்கி கையில வச்சுக்கிட்டு 10 வருஷமா நான் சி ஃபாரஸ்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னால போக முடியல. எல்லாருமே இவகிட்ட வந்து சொல்ற ஒரே விஷயம், இந்த டவரை விட்டு அவ வெளியில போனான்னா அவளுக்கு ஆபத்துன்னு. அதனாலயே அவ வெளியில போக பயந்துகிட்டு இங்கேயே இருந்துட்டாலாமா. அவளுக்கு இப்ப என்ன பயம்னா, நிஜமாவே இவன் வெளியில கூட்டு போறேன்னு தான் சொல்றானா, அது மட்டும் இல்லாம ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னானே, அதெல்லாம் நிஜமாவே பண்ணுவானான்னு கேப்பா. யாருன்னு தெரியாதப்பவே நம்மால இடையில பூந்து காப்பாத்தனா. இப்ப நல்லா பேசி பழகி ஃப்ரெண்டாவே ஆயாச்சு, இதுக்கப்புறம் விடுவானா? நீ ஒண்ணு கவலைப்படாத, என் கூட வா, சாலியா போயிட்டு வரலாமா. அவ உடனே சந்தோஷப்பட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருவா.
வந்துருவா. ஏமா நான் தான் உன்னைய வெளியில கூட்டு போறேன்னு சொன்னல, எதுக்கு தேவையில்லாம அழுகுற? இப்படியே அழுதுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வெளியில கூட்டு போக மாட்டேமா. அவளும் சரி ஓகே நீர்வா. இப்ப என்னன்னா நம்மளால கடல்ல எல்லாம் ஸ்விம் பண்ணி போக முடியாது. எவ்வளவு தூரம் ஸ்விம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் என்னைய கூட்டு போ, மிச்சம்லாம் நான் பாத்துக்கிறேன் நீர்வா. அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப அழுதுகிட்டே இருக்க. இப்படி பயந்து கோலா மாதிரி அழுகாத. நீ ஒரு டைம் வெளியில வந்தாலே போதும், எல்லாருமே உன்னை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. நீ எப்படி வெளியில வரணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுமா. என்ன ஐடியான்னு கேட்கும்போது அப்படியே அந்த ஷார்க்க குறுகுறுன்னு கூடுவான். என்ன இவன் நம்மள பாக்குறானேன்னு அது பீதி ஆகும். அதே நேரம் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு புடிச்சு மெர்மைட் பிரின்சஸ பார்க்க வருவானுங்களா, வந்து பார்த்தா இந்த கதவெல்லாம் பயங்கரமா டேமேஜ் ஆகிருக்குது. அதுலயே அந்த சீஹார்ஸ் மெர்மன் பயங்கரமா ஷாக் ஆயிருவாரு. என்னன்னா வந்து விழுந்தது எப்போ வர்ற மாதிரி கத்தியோ ஆக்ஸோ இல்ல, மனுஷங்க. இதுலயே தெரிஞ்சு போச்சு அந்த வேண்டா டக்கன் எந்த அளவுக்கு மோசமான ஆளுன்னு. அதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே பொறுமையா எந்திரிப்பானுங்க. அவ்வளவுதான், சீஹார்ஸ் மெர்மனுக்கு தூக்கி வாரி போடும். என்னன்னா யாருமே வர முடியாத இந்த யூகோ பேலஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி எனிமி போர்சஸ் உள்ள கொண்டு வந்துட்டான். அப்படின்னா இது எனிமியோட சர்ப்ரைஸ் அட்டாக். சொல்ல போனா கிங்குக்கு ஆபத்து. அதை விட முக்கியம் இப்ப பிரின்சஸ் டேஞ்சர்ல இருக்காங்கன்னு தொண்டையிலேயே கத்துவான். பார்த்தா கதவு முன்னாடி அப்படியே ரவுண்ட் கட்டி நின்னுட்டு இருப்பானுங்க. இங்க லூஃபி அட்டாக்க ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. போலாமான்னு கேட்ட உடனே அவளும் போலாம்பா. ஆனா எதுக்குள்ளேயே அப்படியே மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்பான். பாவம் அந்த மெகலோவும் பயங்கரமா முக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த டைம் டோர் அப்படியே லைட்டா ஓபன் பண்ணி க்ளோஸ் ஆகும். வெளியில இருக்க ஆளுங்கெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லி அப்படியே லுக் விட்டு இருக்கும் போது அந்த மெகலோ ஷார்க் அப்படியே பீச்சுக்கிட்டு வெளியில வரும். பார்த்தா அதோட வாய்க்குள்ளதான் நம்ம பிரின்சஸ் இருப்பா. எல்லாம் பார்த்துட்டு வாய பொளந்துருவானுங்க. அப்ப லூஃபி மேல நின்னுகிட்டு ஷார்க்கே அடிச்சு ஓட்டுன்னு கத்துவானா. அது முக்கிக்கிட்டே போகும். பின்ன அவ்வளவு பெரிய பாடியா அதோட பாடிக்குள்ள வச்சு அமுக்குனா இங்க இவன் பார்த்துட்டு மெகலோ ஐயோன்னு கத்திக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் நம்மளால கண்டுக்கிற மாதிரி இல்ல. சீ ஃபாரஸ்டுக்கு போலான்னு சொல்லி வேற லெவல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே நம்மால போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.